சக்கை சீசனில் சக்கை அப்பம் பண்ணாமல் இருக்க முடியுமா? சக்கைனா வேறு எதுவும் கிடையாதுங்க, பலாப்பழம் தான். எங்கள் ஊர் கன்னியாகுமரி பாஷையில் சக்கை பழம்னு சொல்லுவோம். நல்லா பழுத்த பழமாக எடுத்து சீடெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 கப் அரிசி மாவு சேர்த்துட்டு அரைச்சி வச்சிருக்க சக்கையும் சேர்த்துட்டு 1 கப்பு துருவின தேங்காய், 5-6 ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு 1½ கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இப்போ 1/2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் 1 கைப்பிடி அளவு நறுக்கின தேங்காய் இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கி சேர்த்துக்கலாம். இது தண்ணி ஊற்றணும்னு தேவையில்லைங்க, இதில் இருக்கிற தண்ணியே போதும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வாழை இலை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கிழிச்சு எடுத்துட்டு மாவு இதே மாதிரி எடுத்து வச்சு ஆவியில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். சக்கை அப்பம் வேகிறதுக்கு ஒரு 30-40 நிமிஷம் ஆகும். இதுக்கு எப்போவுமே புட்டு மாவு தான் எடுக்கணும், இடியப்ப மாவு எடுக்கக்கூடாது. தட்டு வச்சு இந்த மாதிரி அடுக்கி வச்சு ஒரு 20 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக விட்டுட்டு இந்த மாதிரி அந்த பக்கம் இந்த பக்கம் கொஞ்சம் திருப்பி வச்சுக்கலாம். ஒரு 10-15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சுன்னா சக்கை அப்பம் சூப்பராக ரெடி ஆயிரும். எனக்கு சக்கை அப்பம் ரொம்ப ஃபேவரேட்டுங்க. உங்களுக்கு யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது பிடிக்கும்னா கண்டிப்பாக இந்த சக்கை சீசனில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.